ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போசி ஆடியோஸ். நான் உங்கள் பூபதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னா, ஒரு 5.1 பேக்கேஜில் சென்ட்ரல் சேனல் தான். சென்ட்ரல் சேனல் பொறுத்த வரைக்கும் 5 சேனலில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் சேனலில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அதோட ஆடியோ கிளாரிட்டி வந்து ரொம்பவே கிளியராக இருக்கணும். ஸோ அதோட வாட்டேஜும் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த டைலாக்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு ரீச் ஆகும். ஸோ இந்த சென்ட்ரல் சேனல் பொறுத்த வரைக்கும் வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் RMS, மேக்ஸிமம் பீக் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் இருக்கும். ஸோ 4.5 இன்ச் டிரைவ் கொண்ட ஆன்கியூ ஊஃபர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் சேனலுக்கானவே ஒரு கிராஸ் ஓவர் தான் நான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 ohms 8 ohmஸாக கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 4 ohms 8 ohms கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான டூகி சவுண்டில் வந்து இது பார்த்தீங்கன்னா 5 டிரைவ் இருக்கும். ஸோ 4 டிரைவுக்கு ஏற்ற மாதிரி டைரெக்டாக வந்து 8 ohmஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதுவே நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறது 300 வாட்ஸ் இருக்கிறது கிராஸ் ஓவர் போட்டதுனால, ஸோ 4 ohms 8 ohms கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 8 ohmஸ்க்கான அந்த ஸ்பீக்கர் தான் இது. ஸோ அந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் வந்து இந்த கிராஸ் ஓவர் வந்து பேராமீட்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நான். இந்த 5 சேனல் நம்ம வந்து ஒரு மூவி பார்க்குறோன்னா மெயின் திங்கே வந்து சென்ட்ரல் சேனல் தான். அதிகமான ஆடியோ டைலாக்லாம் இல்லை த்ரோ இருக்கிறதுனால இதில் வந்து வாட்டேஜ் வந்து அதிகமான வாட்டேஜில் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து இதில் வைக்கணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்குறனா கூட நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணனா அது சூட்டபிள் ஆகாது. பட் உங்களோட ஏவி ரிசீவர் எந்த மாதிரியான வாட்டேஜ் அவுட்புட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கே நம்ம போனோம். ஸோ ஒரு சென்ட்ரல் சேனல் தான் மற்ற சேனலை விட மெயின் பர்ஃபார்மன்ஸரு. ஏன்னா சென்ட்ரல் சேனல் தான் அதிகமான ஆடியோ வந்து டைலாக் டெலிவரி ஆகும். பொதுவாக நான் வந்து ஏவி ரிசீவர் சர்வீஸில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டெக்னீஷியனாக இருந்து சொல்லும்போது என்னென்னா, சென்ட்ரல் சேனல் தான் அதிகமாக வந்து ஃபால்ட் ஆகும். அந்த சேனலில் தான் ஃபால்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் கரெக்டான ஒரு மேட்சிங் இல்லாத ஸ்பீக்கர் அவங்க கனெக்ட் பண்ணாதனால அது வந்து சென்ட்ரல் சேனலில் வந்து டிரான்சிஸ்டர் மாஸ்ஃபெட் வந்து ஷார்ட் ஆகி ப்ரொடெக்ஷன் மோடுக்கு போகும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கும் போகணும். ஒரு தேட்டரில் ஒரு கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் சேனல் எப்படி இருக்குன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு. அதில் அதனால தான் வந்து த்ரோ வந்து வாட்டேஜ் அதிகமாக இருக்கும், த்ரோ வந்து நல்ல டெலிவரி ஆகும். அதே மாதிரி சென்ட்ரல் சேனல் வந்து எந்த விதத்தில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது. நல்ல ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் போனால் தான் ஒன்று 2-வே போகணும். 2-வேல வந்து அதிகமான வாட்டேஜ் கொண்ட ஒரு டிரைவ் போடணும், இல்லைனா 3-வே போகணும், இல்லைனா வந்து இந்த மாதிரியான ஸ்பெசிஃபைடு கிராஸ் ஓவர் சென்ட்ரல் சேனலுக்கானவே கிராஸ் ஓவர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணும். சில பேர் வந்து டியூட்டரே இல்லாமல் வந்து சென்ட்ரல் சேனலில் கொடுக்குறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஒரு சேனலை எடுத்துக்கிட்டீங்க, எந்த ஒரு சேனலை எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூட்டர் கண்டிப்பாக மஸ்ட். இது மேண்டட்டரியாக அது டியூட்டர் கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் நான். லைட்டாக டில்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து த்ரோ வந்து கிளியராக உங்களை நோக்கி இருக்கும். அதில் அதே மாதிரி இதோட பேக் வியூ காட்டிடுறேன் நான். ரெண்டு ஏர்போர்ட் கொடுத்துருப்பேன், ஒரு பனானா பின் சாக்கெட் கொடுத்துருப்பேன், ஃபுல்லாகவே அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பேன். 18 mm திக்னஸ் கொண்ட MDF தான் இது. நல்ல ஒரு 100 வாட்ஸ் RMS கொண்ட ஒரு ஏவி ரிசீவராக இருந்தால், at 8 ohmஸ்க்கு 100 வாட்ஸ் இருந்தால் இது பக்காவாக சூட்டபிள் ஆகும். இது யாருக்கான இது சூட் ஆகும்னா, எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டெனான் 3800 ஆர் மெரான் சினிமா 50 இந்த மாதிரியான பேக்கேஜ் வச்சுருக்கீங்க, ஆர் ஏர்கம், ஆந்தம் அந்த மாதிரியான பிராண்டு வச்சுருந்தீங்கன்னா இது பக்காவாக மேட்ச் ஆகும். இது எக்ஸாம்பிள் டெனான் 1800 யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியும். ஸோ ஆடியோ டைலாக் இருக்கும். பட் ஆனால் இது வந்து நாளடைவில் ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் வரும். ஏன்னா வந்து அதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா at 8 ohmஸ்க்கு 80 வாட்ஸு 2 சேனல் டிரைவ் தான்.
ஸோ எல்லா சேனலுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவீங்க. மற்ற சேனலில் போட்டிங்கன்னா ஓவர் ஹீட் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா உங்களோட ஏவி ரிசீவர் ஸ்டாண்ட் பை மோடுக்கு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த வேல்யூ தெரியாமல் நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பிகினர்ஸ் பண்ணுற மெயின் தப்பு அதுதான். கரெக்டான ஒரு இப்போ ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட 520 BTக்கு வந்து இது கனெக்ட் பண்ண முடியுமான்ட்டு. 520 BT பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸ் தான், 8 ohmsக்கு 70 வாட்ஸ் தான் 2 சேனல் டிரைவுக்கு. இதே மொத்த ஆல் சேனல் டிரைவுக்கு நீங்கள் போடும்போது அதுவும் இது சூட்டபிள் ஆகாது. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், நல்ல பெரிய அபோவ் 50Kக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, மீன்ஸ் 1 lakh கிட்ட ஏவி ரிசீவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏவி ரிசீவருக்கு தான் இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து சூட்டபிள் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து 1800 தான் வச்சுருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர் வந்து நான் ரெடி பண்ணி தருவேன். உங்களோட ஏவி ரிசீவர் என்ன மாடல் மேக்கர் மட்டும் சொன்னால் போதும், அதோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர் நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய கஸ்டமருக்கு வந்து மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் தான். இந்த மாதிரி ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் அட்லீஸ்ட் ஒரு எல்சிஆர்னா ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் தான் அந்த சிக்னலை வந்து லாஸ் இல்லாமல் த்ரோ பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ கூட ரொம்ப த்ரோ வந்து கிளியராக இருக்கும். எல்லா சேனலுக்குமே ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் போடுறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு எல்சிஆருக்குனா, ஏன்னா வந்து ஏவி ரிசீவர்லாம் வந்து லெஃப்ட் சென்டர் ரைட் அதுலனா அதிகமான வாட்டேஜ் அவுட்புட் டெலிவரி ஆகும். அதுக்குன்னா இதை போடுறது பெஸ்ட் சாய்ஸ். ஓகே வியூவர்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ்.